படிப்பு, வியாபாரம் மற்றும் அனைத்து முன்னேற்றங்களுக்கும், வாழ்வில் முன்னேற்றங்களுக்கும் இந்த ஆட்சீஸ்வரர் இவர் வந்து சுயம்பு ஆட்சீஸ்வரர் சுயம்புவாக இங்கே வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கின்றார். அடுத்து உள்ள 2 ஈஸ்வரன் தான் இங்கே மெயின். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசேஷம். அடுத்து இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உமா ஆட்சீஸ்வரர், உமா மகேஸ்வரி அம்மை இவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாண கோலத்தில் இருக்காங்க. கல்யாண கோலத்தில் அருள் பாலிக்கிறாங்க. அந்த கல்யாண கோலம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரனுக்கு பின்னாடி சிவன், பார்வதி அவங்க 2 பேருமே வந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இது இந்திய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருக்குது. மேலும் தேவார சுவாமிகள் அந்த சஷ்டி கவசமாக அருளிய அனைத்து காப்பு நூல்கள் எல்லாமே வந்து இந்த கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தொன்மையான கோயில், மிகவும் அழகான கோயில். அவசியம் வந்து பாருங்கள். தேர் திருவிழா இப்போ தான் புதிதாக செப்பனிடப்பட்டு தேர் வந்து வீதி உலாவுக்காக சென்றிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சுற்று பிரகாரம், வெளி சுற்று, உள் சுற்று 2 பிரகாரம் தான். இப்போ முதல் பிரகாரம் வெளியில் சுற்றிட்டுருக்கோம். பாருங்கள், அதான் ஈஸ்வரனுடைய விமானம். 2 ஈஸ்வரன் இருக்காங்க உள்ள. சுற்று பிரகாரத்தில் நல்லா நேர்த்தியாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. மேலும் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து திண்டிவனம் செல்லும் வழியில் என்ஹெச்சுக்கு அருகிலே தான் இருக்குது. அச்சரப்பாக்கம் என்ற ஊரில் இருக்குது. இந்த ஊர் எங்கன்னு கேட்டிங்கன்னா, மேல்மருவத்தூர் அடுத்து ஒரு 15 கிலோமீட்டர் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப தொன்மையான பழமையான கோயில், பாண்டியர் காலத்து கோயிலாகும். இந்த கோயிலுடைய தல வரலாறே பார்த்திங்கன்னா, இங்கே தேர் போகும்போது அச்சு முறிஞ்சதாகும். விநாயகர் கோயிலும் வெளியிலே அமைஞ்சிருக்கு. மேலும் இங்கே அரசர் அடியில் பார்த்திங்கன்னா நாகங்கள் வணங்குவதற்காக செஞ்சுருக்காங்க. அதையை சுற்றி நம்ம வலம் வந்துட்டு அதை ஒட்டிய அரசரடி விநாயகரும் அமைஞ்சிருக்கு, அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த கோயிலுடைய பார்த்திங்கன்னா இங்கிருந்து பாருங்கள், ஈஸ்வரனுடைய விமானம் நல்லா தெரியுது. 2 ஈஸ்வரனுக்கு உண்டான விமானங்கள். அவர் ஆட்சீஸ்வரர், ஒரு மூஆட்சீஸ்வரர். இது பாருங்க, விநாயகர். அரசரடி விநாயகருக்கு தனியாக மரத்துக்கு கீழே அமைச்சிருக்காங்க. மேலும் இந்த கோயிலை சுற்றுப்பிரகாரம் வரும்பொழுது ஈஸ்வரனும் அம்பிகையும் இங்கே காட்சி கொடுக்குறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க வேண்டுதலுக்கு வேண்டி இந்த மரத்தில் வந்து அந்த இதை காணிக்கையை செலுத்துகிறாங்க, கட்டுறாங்க. அது நடைபெறும் என்று ஐதீகம். வேண்டுதல் நிறைவேற்றும் ஆட்சீஸ்வரர் வந்து வேண்டிக்கினீங்கன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும். படிப்பு, தொழில், கல்வி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல அமைதியான ஒரு கோயில். இந்த கோயிலை வந்து சிறப்பாக புனரமைச்சு திருப்பணியெல்லாம் செஞ்சு தற்போது தேர் பவனியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுதான் அம்மனுடைய சன்னதி. இளங்கிளி அம்மன் ஆட்சீஸ்வரருக்கு உடனுரை
இளங்கிளி அம்மன் ஆட்சீஸ்வரர். இது இளங்கிளி அம்மனுடைய கோயிலுடைய வெளிச்சுற்று பாருங்கள். எல்லாமே பாண்டியர்கள் காலத்து கோயில் தான். கட்டமைப்பெல்லாம் பார்த்திங்கனாலும் பழைய பாண்டியர்களுடைய அந்த அடித்தளம் ஃபுல்லாக கருங்கற்கள். அது பாண்டியர்களுடைய கட்டமைப்பாகவே இருக்குது. மேலும் இந்த கோயிலை சுற்றி வலம் வரும்பொழுது சுதைகளால் ஆன சிற்பங்களை இப்போ இவங்க அதை வடிவமைச்சிருக்காங்க. அதெல்லாம் நேர்த்தியான முறையில் நன்றாக வடிவமைச்சிருக்காங்க. அம்பிகையினுடைய சிற்பங்களை நன்றாக வடிவமைச்சிருக்காங்க. மேலும் இந்த கோபுரத்தில் பாருங்கள், எவ்வளோ சுதை சிற்பங்கள். எல்லாமே சிவன், பிரம்மா, விஷ்ணு மற்றும் அம்பிகை எல்லாமே அனைத்து தெய்வங்களும் இந்த கோபுரத்திலிருந்து அருள் பாலிக்கிறாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இதனுடைய பேஸ் பாருங்கள், எல்லாம் கருங்கற்களாலான பேஸ் தான். பாண்டியர்களுடைய கட்டமைப்பு அப்படியே இருக்குது இந்த கோயிலில். மேலும் கோயில் ஒரு சுற்று, முதல் சுற்று சுற்றி வந்துட்டோம். எல்லாமே சுதேஷ் எல்லா வடிவமைச்சிருக்காங்க இளங்கிளி அம்மன். மற்றபடி அதை அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நவக்கிரக கோயிலும் இது உள்ளே தான் இருக்குது. நவக்கிரக சன்னதியும் இருக்குது. மற்றபடி இன்று நடந்த மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா. நந்தி பகவான், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாய் வாழ்க. கோபுர தரிசனம் பாருங்கள், உள்பக்கத்தில் இருந்து தரிசனம். உள்பக்கம் பிரகாரம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேஸ் ஃபுல்லாகவே கருங்கல் தான். இந்த பாண்டியர்களுடைய கட்டமைப்பு அப்படியே இங்கே நமக்கு தெரிய வருது. மேலும் இங்கே இருக்கும் அடியார்கள் மற்றும் குருக்கள் அவங்க சிவாச்சாரியார்களை கேட்கும்போதும் அவங்களும் இக்கோயிலினுடைய தலப்பெருமையை சொல்லும்போதும் இந்த தலம் 2 ஈஸ்வரர் இருப்பதாகவும் இது பாண்டியர்கள் காலத்து கோயில் என்றும் தெரிவித்தாங்க. மேலும் அனைத்து பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வேண்டி அனைவரும் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கேருந்து பாருங்கள் கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி.